ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி, 2 ரெசிபி கிறிஸ்பி அப்படி சொல்லலான்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்கள கண்டிப்பாக இந்த 2 ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே ரெடி பண்ண வச்ச வெள்ளைச்சோள மாவுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எல்லா அளவுலையும் 1 கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பாலையும் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை மெஷரிங்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த அளவுகளுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு. இது நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க, ரவா தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க முடியும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். கல் நல்லா காஞ்சதும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த தோசை நான்ஸ்டிக் கல்லில் இல்லாமல் இரும்பு கல்லில் கூட நல்லா வருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது செகண்டாக தோசை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் மெஷர் பண்ணுற கப்பு ஒரே மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பவுலில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் மைதா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 5 மிளகு எடுத்து இந்த மாதிரி 1 2 நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் முதல்ல கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் செஞ்சிடலாங்க. ஆனால் நம்ம இதை வைக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடணும் கலந்து வச்சுட்டு. அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா குலைவாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்க்குறேங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும் ரவையெல்லாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அரிசி மாவு வந்து நல்லா அடியில் போய் தங்கிருங்க. அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து தோசைக்கல் முழுக்க நல்லா தடவி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்துட்டு நம்ம தோசை மாதிரி ஊற்றிடலாம். இது தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பெரிய தவாவாக இருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் தீ படுற மாதிரி இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வருங்க. இல்லைன்னா ஓரங்களில் வந்து நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.